எல்லா தமிழ் மக்களுக்கும் வணக்கம். என் பேர் ஷீபா. வெல்கம் டு ஷீபா சமையல். இன்றைக்கி நம்ம வீட்டு சமையலில் பீஃப் பிரட்டல் தான் செய்ய போகிறோம். இந்த மெத்தடில் ஒரு முறை செஞ்சு கொடுத்துட்டீங்க அப்படின்னா திரும்ப திரும்ப செய்ய சொல்லி கேட்பாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு பீஃபை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி குக்கரில் எடுத்து வச்சுக்கோங்க. இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. இன்னமும் நம்ம காரம் சேர்ப்போம், அதனால் காரம் உங்களுக்கு தகுந்த மாதிரி கூட்டி குறைச்சி சேர்த்துக்கிடலாம். அடுத்தது அந்த ரெசிபிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் நான் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி செஞ்சிங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். எனக்கு நேரம் இல்லாதனால நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கதை சேர்த்துருக்குறேன். இப்போ இதில் ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நம்ம மட்டன், பீஃப், சிக்கன் எதுலேயுமே தண்ணி அதுலேருந்தே பிரிஞ்சு வரும். அதனால் ரொம்ப தண்ணி சேர்த்துற வேண்டாம். இப்போ நம்ம 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து நீங்கள் ஸ்டவ்வை ஆன் பண்ணிடுங்க. ஆன் பண்ணவுமே பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷத்தில் நம்மளுக்கு ஊற்றின தண்ணியை காட்டிலும் தண்ணி கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். நம்ம பிரட்டலாக செய்கிறதுனால அந்த தண்ணியை வற்ற வைக்கிறதுக்கு டைம் எடுக்கும். அதுமாதிரி நீங்கள் ரொம்ப விசில் வச்சு எடுத்துடாதீங்க. ரொம்ப அப்படி குழையவும் இந்த கறி வந்துடக்கூடாது. நான் அன்றைக்கி மூடி போட்டு 2 விசில் வச்சு எடுத்துருக்கிறேன். நீங்கள் உங்களுடைய குக்கருக்கு தகுந்த மாதிரி விசில் வச்சு எடுத்துக்கோங்க. நான் கிட்டத்தட்ட ஒரு 75% வேகிற மாதிரி பார்த்து எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ பாருங்கள், நம்ம ஊற்றின தண்ணியினுடைய அளவு எந்த அளவுக்கு இருந்துச்சு, இப்போ எந்த அளவுக்கு தண்ணி வந்திருக்கு பாருங்கள். இது எல்லாத்தையும் நம்ம வற்ற வைக்கணும், டைம் ஆகும். அதுக்காக தான் நான் சொன்னேன். இப்போ தாளித்து விடுறதுக்காக ஒரு பாத்திரத்தில் 4 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்து பொரிய விடுங்க. சோம்பு நல்லா பொரிஞ்சு வரவும் 2 இனுக்கு கருவேப்பிலை கொத்து சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக 2 பல்லாரியை பொடிசாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிடலாம். சின்ன வெங்காயம் சேர்த்து செஞ்சிங்கனாலும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த வெங்காயம் வதங்குறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே நம்ம பீஃப் வேக வைக்கும் போது உப்பு போட்டிருக்கோம், பார்த்து பக்குவமாக சேர்த்துக்கோங்க. எந்த ஒரு ரெசிபிக்குமே வெங்காயத்தை நல்லா முழுமையாக வதக்குனீங்க அப்படின்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ அடுத்ததாக 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டிருக்கிறோம். இப்போவும் ஒரு கொஞ்சோண்டு சேர்த்து அதை நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க. வதக்குனதுக்கப்புறமா நம்ம வேக வச்சுருக்கிற அந்த பீஃப் கறியை இது கூட சேர்த்துக்கிடலாம். இப்போ இந்த தண்ணியெல்லாம் நம்ம வற்ற வைக்கணும். இப்போ அது கூட மசாலா பொருட்கள் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மட்டன் மசாலா, ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா ஒன்று போல் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த தண்ணியெல்லாம் நம்ம வற்றணுங்கிறதுக்காக நீங்கள் ஹை ஃப்ளேம்லேயே முதல்ல வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சா தான் நம்மளுக்கு சீக்கிரமாக வேலை முடியும். இப்போ அந்த கறி ஒரு 3/4 பதத்துக்கு வெந்திருக்கு. இப்போ இந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா மீதி அளவுக்கு நல்லா நம்மளுக்கு குக்காகி வந்துடும். இதை அப்படியே விட்டுறாதீங்க. ஒரு 3-4 முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இறக்குறதுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னுக்கூட்டி ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துருக்குறேன். உங்களுக்கு மிளகுத்தூளுடைய காரம் நல்லா பிடிக்கும் அப்படின்னா 1-1/4 ஸ்பூன் வரைக்கும் கூட சேர்த்துக்கிடலாம். இப்போ மிளகுத்தூளை போட்டுட்டு நல்லா ஒன்று போல் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ அந்த கிரேவினுடைய கன்சிஸ்டன்சி உங்களுக்கே தெரியும், எந்த அளவுக்கு நல்லா திக்காகி வருது பார்த்தீங்களா, அப்படியே பிரட்டல் பதத்துக்கு வருது. இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி கிரேவியாக வேணுன்னா கூட நீங்கள் அப்படியே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணுறதா இருந்தால் பண்ணிக்கிடலாம். இப்போ அடுத்ததாக இறக்க போகிற சமயத்தில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் பூ சேர்த்துருக்கேன். கொஞ்சம் கொத்தமல்லி தலைகளும் சேர்த்துருக்கிறேன். இதில் தேங்காய் பூ நல்லா எல்லாம் தேங்காய் பூவாக சேர்த்துக்கோங்க. ஒரு சிலருக்கு தேங்காய் பூ போட்டால் பிடிக்காது. ஆனால் ஒரு முறை நீங்கள் கண்டிப்பாக தேங்காய் பூ போட்டு செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். கேரளா சைட்லலாம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக தேங்காய் பூ போட்டு தான் செய்வாங்க. நம்ம ஊர் சைட்லலாம் அதை மாதிரி செய்ய மாட்டாங்க. இருந்தாலும் ஒரு முறை நீங்கள் போட்டு செஞ்சு பாருங்கள், அல்டிமேட்டான டேஸ்ட்டில் இருக்கும். பீஃப் எடுத்திங்கன்னா ஒரு முறை கண்டிப்பாக இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனில் தம்ஸ் அப் கொடுத்துருங்க. தம்ஸ் அப் கொடுத்த கையோடு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் டைம் வியூவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நான் இன்னொரு வீடியோவில் இன்னொரு வித்தியாசமான சுவையான மனமான ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பபாய்.